பெஸ்ட் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுற ஒருத்தருக்கு ஒரு கால் வருது. அந்த காலில் அவங்க வீட்டில் இருந்து ஏதோ ஸ்க்ராச்சிங் சவுண்ட்ஸ் கேட்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இதை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு அவர் ஸ்பாட்டுக்கு போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவர் வேலையை விட்டுறலான்னு முடிவு பண்ணிடுறாரு. வேலையை விடுற அளவுக்கு உள்ள என்ன நடந்துச்சு பார்க்கலாம். silsbyten அப்படின்ற ரெடிடியூசர் ஒரு பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர். அவருக்கு ஒரு வயசான லேடியிலேருந்து ஒரு கால் வருது. அண்ட் அந்த காலில் அவங்க வீட்டு கிச்சனுக்கு கீழே ஸ்க்ராச்சிங் சவுண்ட்ஸ் கேட்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அந்த லேடியோட பேர் நான்சின்னு வச்சுக்கோங்க. வுட்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற வீடுகளுக்கு கீழே ஒயரிங்காகவும் ப்ளம்பிங்காகவும் தவழ்ந்து போகிற அளவுக்கு ஒரு இடம் இருக்கும். அதை கிரால் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லி நான்சி அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கருக்கு கிரால் ஸ்பேஸ் அப்படின்னாலே பிடிக்காதான். அது மட்டும் இல்லாமல் நான்சி வீட்டோட கிரால் ஸ்பேஸ் தரையிலேருந்து வெறும் 1.5 அடியே இருந்ததுனால இந்த ஜாப் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணுறாரு. நான்சியிட்ட பேசினதுக்கு அப்புறம் அந்த வீடோட கண்டிஷனை வச்சு கீழே நிறைய சிலந்தி வலைகள் இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணுற இவர் அந்த வீடோட சைடுக்கு வந்துட்டு தன்னோட ஹெட்லைட்டை ஆன் பண்ணி கிரால் ஸ்பேஸில் தவள ஆரம்பிக்கிறாரு. கிச்சனோட ஜென்ரல் டைரக்ஷனை நோக்கி நகர நகர அந்த இடமே கோல்டாக மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து ஒரு மாதிரியான நாத்தமும் வந்திருக்கு. கிச்சனுக்கு எக்ஸாக்டாக கீழே போனதுக்கு அப்புறமேட்டு அங்கே நிறையா ஸ்க்ராச்சஸ் இருக்கிறத நோட் பண்ணுறத ஒர்க்கர் அது பக்கத்துலேயே 4 அடி அகலத்துக்கு ஒரு ஹோல் இருக்கிறதையும் பார்க்குறாரு. அந்த ஹோலை நோக்கி கிரால் பண்ணுற ஒர்க்கர் கீழே இருட்டில் நீண்டுக்கிட்டே போகிற படியை பார்த்து மிரண்டு போகிறாரு. தனக்கு ஏற்பட்ட பயத்தை விட உள்ளே என்ன இருக்குது அப்படின்ற ஆர்வம் அதிகமாக இருந்ததுனால உள்ளே இறங்கி அங்கேருந்த ஸ்க்ராச்சஸை நோட் பண்ணுறாரு. அந்த படி ரொம்ப பழங்காலத்து படி அப்படின்னு நோட் பண்ணுற ஒர்க்கர் கால் வலிக்க வலிக்க அந்த படிகளில் இறங்க ஆரம்பிக்கிறாரு. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்ததுக்கப்புறம் டயர்டாகி இந்த படியில் உட்கார்ற அந்த ஒர்க்கர் இது எப்படா முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தூரத்தில் யாரோ முன்னையும் பின்னையும் நடக்கிற மாதிரி ஃபுட் ஸ்டெப்ஸ் கேட்குது. இந்த ஃபுட் ஸ்டெப்பை கேட்டு ரொம்ப படபடப்பாக ஃபீல் பண்ணுற ஒர்க்கர் கீழே என்ன தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு முடிவு பண்ணிவிட்டு இன்னும் 100 ஸ்டெப் இறங்குறாரு. அப்போது அந்த ஸ்டேர் கேஸோட பாட்டம் தெரியுது. அங்கே ஒரு ஸ்டோன் ஹால்வே இருக்குது. அந்த ஹால்வேவை நெருங்க நெருங்க ஃபுட் ஸ்டெப்போட சவுண்ட் இன்னும் அதிகமாக கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதனால பயந்துக்கிட்டே குனிஞ்சு அந்த ஹால்வேல என்ன இருக்குது அப்படின்னு எட்டி பார்க்குறாரு. அந்த ஹால்வேவோட கடைசியில் ஒரு வுடன் டோர் இருக்கிறதையும் அந்த டோருக்கு பின்னாடி இருந்து தான் இந்த ஃபுட் ஸ்டெப் வருது அப்படிங்கிறதையும் நோட் பண்ணுறாரு. இந்த இடத்துல ரொம்ப பயந்து போய் திரும்பி போக ட்ரை பண்ணுறாரு. அண்ட் போகும்போது அந்த வுடன் டோரில் வினோதமாக ஏதோ இருக்கிறத பார்க்குறாரு. அந்த டோர் முழுக்கவே நிறையா ஸ்க்ராச்சஸ் இருக்குது. அது என்னென்ன உத்து பார்க்கும்போது அதில் எழுத்துக்கள் செதுக்கப்பட்டிருக்கிறத உணர்றாரு. இன்னும் பக்கத்தில் போய் பார்க்கும்போது அந்த எழுத்துக்கள்லாம் மக்களோட பேர்னு தெரிய வருது. கொஞ்ச நேரம் அந்த பேர்லாம் மேலோட்டமாக பார்த்துட்டு அந்த லிஸ்ட்டில் கடைசிக்கு முன்னாடி இருக்கிற பேரை படிக்கும்போது இவர் ரத்தம் உறைஞ்சு போயிடுது. ஏன்னா அந்த பேர் இவருக்கு கால் பண்ண அந்த வயசான லேடியோட பேர். அதுக்கு கீழே இவர் பேர் இருக்கிறத நோட் பண்ணுறாரு. அண்ட் இவர் பேரை படித்த உடனே அந்த ஃபுட் ஸ்டெப் நின்றுது. ஃபுட் ஸ்டெப் நின்றதுக்கப்புறம் அந்த வுடன் டோருக்கு பின்னாடி ஒரு அயன் லேட்ச் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. இதை கேட்டு பதறி போகிற அந்த ஒர்க்கர் படியேறி ஓட ஆரம்பிக்கிறார். இவர் படியேறி ஓடிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த ஃபுட் ஸ்டெப் கேட்குது. ஆனால் இவர் திரும்பி பார்க்கும்போது அங்கே யாரும் இல்லை. ஆக்சுவலாக இவர் காலையிலேயே இந்த வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் அந்த கிரால் ஸ்பேஸ்லேருந்து வெளியில் வரும்போது நைட் ஆகிடுது. பதறி போய் அந்த ஓல்டு லேடி வீட்டோட கதவை தட்டுறாரு. யாரும் திறக்கலை. காலிங் பெல் அடிக்கிறாரு. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அந்த லேடியோட கார் அங்கே இல்லை அப்படிங்கிறத நோட் பண்ணுற அந்த ஒர்க்கர் இவர் ட்ரக் எடுத்துட்டு வேகமாக இவர் வீட்டுக்கு போகிறாரு. இவர் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பயந்து போய் கன்னும் குடிக்க ட்ரிங்க்ஸும் எடுத்துட்டு இவர் நாயோட அவர் வீட்டு கிச்சனில் உட்கார்றாரு. இன்டர்நெட்டில் இவருக்கு நடந்த அதே சம்பவம் வேறு யாருக்காவது நடந்திருக்கா அப்படின்னு பார்க்குறாரு. ஆனால் எந்த அப்டேட்டுமே இல்லை. அட்லீஸ்ட் அந்த சம்பவத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண யாரும் அதை சொல்கிறதுக்கு உயிரோட இல்லை. இவருக்கு நடந்த அந்த பயங்கரமான சம்பவத்தை பற்றி ரெடிட்டில் போஸ்ட் பண்ணிவிட்டு அவர் கிச்சனில் உட்காந்துருக்காரு. அப்போது அவர் ஃப்ளோருக்கு கீழே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிளாட் பாயிண்டோட அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.